ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான ரொம்ப சிம்பிளான எறா தொக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இந்த எறா தொக்கு 10 மினிட்ஸ்லேயே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரசம் சாதம் ஒயிட் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான எறா தொக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பேன் வச்சுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியை நறுக்கின 2 வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் போட்டுட்டு நல்ல வெங்காயம் பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதும் இப்போ பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியும் போட்டுக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சக்தி வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். உப்பும் போட்டு நல்லா இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க 1 நிமிஷம். இப்போ மசாலா வாசனை போனதும் எறா 1/2 கிலோ எறா வந்து நல்லா உள்ளே இருக்கிற குடலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எறாவையும் போட்டுட்டு சுருள இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இந்த எறா தொக்குக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படாது. ஆல்ரெடி வெங்காயத்தில் தக்காளி எறாலையும் தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே இந்த எறா வந்து நல்லாவே வெந்துடும். இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க. இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சி. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக கமகமன்ட்டு எறா தொக்கு ரெடிங்க. கொஞ்சமும் தண்ணி ஊற்றாமல் எறா எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்திருக்குது. ரொம்ப எறா வேக வச்சிடாதீங்க, ரப்பர் மாதிரி ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த எறா தொக்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நல்லா கமகமன்ட்டு எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. 10 மினிட்ஸ்லேயே இந்த சூப்பரான எறா தொக்கு ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், பருப்பு சாதம், ஒயிட் ரைஸ்க்கெலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போலேயே செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.